எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீக்லி மீட்டப்பில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் நம்ம என்னென்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸாக நான் வீக்லி மீட்டப்புக்கு வரல அண்டு பெருசாக நம்மளும் பண்ணல. ஸோ இப்போது ஓகே வில் ரீஸ்டார்ட் நியூ இயர்லேருந்து அப்படின்றதுனால ரீஸ்டார்டிங். ஸோ வீக்லி மீட்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ தட் இந்த வருஷத்தில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், எப்படி போகுதுன்றதையும் ஐ வில் லெட் யூ நோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்லி மீட்டப் வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் வீக்லி நம்ம வந்து வி மீட் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டே, 2 நாளில் ஒரு நாளில் வி வில் மீட் அண்ட் தென் வில் டிஸ்கஸ் டாபிக் கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம். இல்லை சில தடவை நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதோட டெமோ இருக்கும், அந்த ட்ரெயினர் வந்து கிவ் சம் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி இதில் நம்ம சில டிஸ்கஷன்ஸும் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் டாபிக்ஸ் விச் ரிலேட்டட் டு நம்ம ஆஃபீஸில் இருக்கிறது, அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் பண்ணுவோம். இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்பேஸ் வேர் வி கேன் கம் அண்ட் டிஸ்கஸ். ஐடி ரிலேட்டடில் இருக்கிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, ஆப்வியஸ்லி நம்ம தமிழில் தான் பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஸோ தமிழ் பேசுகிறவங்க நம்ம இதில் டிஸ்கஷன் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட இது. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறதுக்கு டாபிக் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஆப்வியஸ்லி. ஸோ லாஸ்ட் இயரை ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ இது எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப்ட்டு சும்மா கேட்டேன், என்ன லாஸ்ட் இயரில் நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. நான் கேட்டேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன ரிப்ளையில் இந்த கேள்வி எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன உடனே தான் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, அப்போவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் டீம் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த தடவை வை டோன்ட் வி ஜஸ்ட் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னபோது, சரி ஓகே நம்ம இந்த டாப்பிக்கை பேசலாம், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம பிளான் பண்ணி இந்த டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் நம்ம லாஸ்ட் இயர் இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு நான் என்ன ஒன்றுமே பண்ணலையடா அப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் லைக் தட். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம், வி கான் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஓவரால் லேர்னிங்னா அது ஓகே, டெக்னிக்கல் லேர்னிங் மட்டும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஓவராலாக லேர்னிங் கேன் பி எனி திங். ஸோ நமக்கு புதுசாக ஒரு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். ஸோ இட் கேன் பி ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனால் இட் வுட் பி குட். அண்ட் வி வில் சி எப்படி போகுது டிஸ்கஷன், ஹவ் இட்ஸ் கோன் டு கோ அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலி தட்ஸ் குட். ஏன்னா பீப்புள் வில் கம் அண்ட் ஷேர் தர் இன்புட்ஸ் அண்ட் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே நிறைய நேரத்தில் அது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் மை செல்ஃப். ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ ஷார்ட் ஐடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு என்ன 2025 இருந்துச்சு அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதிலேருந்து வி வில் ஸ்டார்ட். வேறு யாருக்காவது பேசணுன்றதுனாலும் வி வில் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2025 நான் டெக்னிக்கலாக பெருசாக படித்தேனான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசாக படிக்கல. ஏஐ டெஃபினெட்லி வந்துச்சு. ஸோ ஏஐ வந்ததுனால ஏஐயில் எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது, என்ன இது ஒரு டெஃபினட்டாக ஒரு சேஞ்சாக இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுது. ஸோ அது ரிலேட்டடாக படித்தேன். அது ஒன்று தான் மேஜராக நான் படித்தது, எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு பெருசாக படிக்க தேவையா இல்லை, அதனால் ஐ ஜஸ்ட் ஒர்க் ஆன் த சேம் திங். பெருசாக ஆஃபீஸ் இது ரிலேட்டடில் பெருசாக எனக்கு புதுசாக எதுவும் படித்தேன்னா இல்லை தான். ட்ரூலி ஐ டிட்ன்ட் லேர்ன். பட் இன்னொன்று எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, லைக் இது வரைக்கும் நான் டெக்னிக்கல் ஸ்கில்லை தான் ஓகே இதுதாங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே டெக்னிக்கலாக நம்ம வந்து இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒர்க்கிங் இப்போ வந்து என்னாச்சுன்னா, எங்கள் டீமில் தெர் இஸ் ரீஷஃப்லிங், லே ஆஃப் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஸ்கில்டாக இருக்கிறவங்க தே நாட் ஆல்வேஸ் லுக் அட் த ஒரு லீட் பர்ஸ்பெக்டிவ், அப்படி பார்க்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ வென் தெர் இஸ் அ மைக்ரேஷன், 2-3 டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா ஐ மே நாட் பி த டெக்னிக்கல் பர்சன். நாங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த டீமை லீட் பண்ணி அந்த மைக்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னு இல்லாமல், நாங்கள் உள்ளே போய் நாங்கள் இருக்கிறனால ஒரு வேல்யூ கிடச்சிது. ஸோ அதை தட் ஐ ரியலி சி ஓகே எது மேட்ரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஜஸ்ட் டெக்னிக்கல் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கரியரில் வந்து பெருசாக வந்துடலாம், தட்ஸ் த ஒன்லி திங் அப்படின்றது இட்ஸ் நாட் ட்ரூ. லாட் ஆஃப் அதர் ஸ்கில்ஸ் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் டெக்னிக்கலாக தெரியாது, இப்போவும் நான் டெக்னிக்கலாக தெரியுமான்னா ஐ கேன் லேர்ன் இட். இப்போ அவங்க யாருமே இல்லைன்னா நான் பண்ண முடியும். பட் டீம் இருக்கும்போது ஐ லேர்ன் ஓகே டீம் கிட்ட நம்ம கொடுக்கணும், தே ஹாவ் டு டூ இட் பிகாஸ் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ இட் அண்ட் தே ஆர் குட் அட் டூயிங் இட். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சூப்பர் ரொம்ப எக்ஸலண்ட்டான கோடு எழுதுறவங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடு கொடுத்தா ஒரு நாள் எழுதுறவங்களாம் இருக்காங்க டீமில். ஸோ ஓகே அவங்க எழுதிட்டுமே ஒய் நாட், நம்ம அந்த ப்ராஜெக்ட் டெலிவரியை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தட்ஸ் ஹவ் ஐ வெண்ட். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்துச்சு. பட்
நம்ம அதிலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிக்க கூடாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டாப், ஓகே இல்லை நான் வந்து மேனேஜ் மட்டுமே பண்ண போகிறேன், இதுதான் பண்ண போகிறேன்னா தேட் இஸ் ஆக்சுவலி லிமிட்டிங். சப்போஸ் அவங்க லீவில் போகிறாங்க, அவங்க இல்லை அந்த கோடை ரிவ்யூ பண்ணணும்னாலும் we need to have a டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, தேவை இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு மெயினான விஷயம் எனக்கு இந்த இயரில் என்னோட பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் லேர்னிங், ஒன் லேர்னிங். நிறைய லேர்னிங் இருக்குது, அதை போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் த discussion with the floor, and if anybody wants to go next, please feel free to go. I think Shravanaji நீங்கள் பேசலாம் நினைக்கிறேன். எஸ்ஜி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டெக்னிக்கலாகவே இருந்தால் நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல growth இருக்குமா, இல்லை நம்ம ஆர்கிடெக்ட் லெவலோட நின்றுவோமா, இல்லை நம்ம ப்ராஜெக்ட் டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹையர் லெவல் நம்ம டைரக்டர் லெவல் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் ஹை லெவலில் போகிறதுக்கு எது சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் டைம் ஸ்டாக்னண்ட் ஆகிடுவோம் டெக்னிக்கலில், அன்லெஸ் நியூ டெக்னாலஜி மாதிரியே மாதிரி அட்வான்ஸ்டு ஏஐ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பட் நம்ம அங்கேருந்து ஒரு டெக்னிக்கல் சைட்லேருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறதுக்கு நமக்கு என்ன மாதிரி விஷன் இருக்கணும், அது எப்படி நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், அது நீங்கள் எப்படி எங்களுக்கு கைட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆயசி கைடிங் ஆப்வியஸ்லி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். பட் உங்களுக்கு 2025 எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வுட் பி குட் டு ஸ்டார்ட் அட் த ரெலவென்ஸ் ஆஃப் த டாபிக். ஓகே ஓகே. ஸோ எனக்கு 2025 வந்து நம்ம வந்து நியூ டெக்னாலஜி லேர்ன் பண்ணோம். அதை லேர்ன் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒர்க் பண்ணோன்னா நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு கோடை எழுத விட்டுட்டு அட்வான்ஸ்டாக நீங்கள் இன்னும் லீட் பண்ணணும், மைக்ரேஷன் பண்ணும்போது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன மாதிரி நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன்டெகிரேட் பண்ணி என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். முடிச்சிட்ட பிறகு அப்போ நமக்கு ஒரு ஹேண்ட்ஸான கிடைக்குது. ஸோ இந்த மல்டிபிள் டீம்ஸை கேதர் பண்ணால் தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை முடிக்க முடியுது. அப்போ வந்து அந்த ஒரு கோஆர்டினேஷன் வித் மல்டிபிள் டீம்ஸு, அப்புறம் அப்பர் லெவலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்தந்த ஸ்டேஜில் இஷ்யூஸ் இருக்குது, லைசன்ஸ் இல்லை, ப்ரொக்யூர் பண்ணணும் சில சாஃப்ட்வேர்ஸு, அதுக்கு உண்டான லைசன்ஸ் அண்டு பேயிங் அமௌண்ட்டு, வேலிடேஷன், எவ்வளோ நாளுக்கு அந்த லைசன்ஸ் வேலிடிட்டி. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்கி நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறோம். அப்புறம் அதை அதை இப்போ நியூ நியூ திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுறோம் புது ஸ்டேஜில். அந்த சமயத்தில் ஓல்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற அப்ளிகேஷன் நம்ம அப்படியே ஃபுல்லாக மைக்ரேட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அவங்களது டோட்டலாக வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன டெக்னிக்கல் திங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அனலைஸ் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி அது ஒரு நியூ ஃபேஸுக்கு கொண்டு வந்து அந்த டெக்னாலஜி தான் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் ஃபுல்லாக க்ளவுட்லைஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி மைக்ரேட் பண்ணிவிட்டு, apart from that we are using the new technologies to work. In order to work for their application, we give the new technologies and we provide all kinds of support, and whatever the code is we have to do it, all kind of setup we are doing it, and we are integrating it, and then we are delivering it for usage of the public. In public view, the everything will be hosted and they will be utilizing in a successful way. இப்போ வந்து இது ஒரு 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 டெவலப்பராக இருந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் லீடாக போய் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம், என்னென்ன வாங்க வேண்டிய என்னென்ன பெண்டிங் இருக்குது, இது இருக்குது, ஃபேஸ் பை ஃபேஸாக மூவ் பண்ணலாம் மைக்ரேஷன் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இந்த ஃபேஸிங்கில் இது வந்து இன்டெகிரேட் ஆகாது, அதனால் ஓல்டு டெக்னாலஜி அப்படியே வச்சுட்டு இது கிராஜுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அது ஒரு 1 இயர் கழிச்சு தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடித்தோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு apart from technical skills, we learned management level skills also, so that we can go ahead for the level of higher position in management. இப்போ வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்டும் தெரியுது, இப்போ டெக்னிக்கலும் தெரியுதுன்ற போது நம்ம எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறது கரெக்டாக விஷன் இல்லை. டெக்னிக்கலாகவே போகலாமா, இல்லை ஒருவேளை மேனேஜ்மெண்ட்டில் போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய லெவலில் பேச வேண்டிய எல்லார்கிட்டையும் பேசுகிறோம், நம்ம ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கு, அது ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் ஒன்று சக்ஸஸ்ஃபுல் முடித்தாலே அடுத்து வந்து நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் மல்டிபிள் ப்ராஜெக்ட் எடுத்து இதே மாதிரி தான் இன்டெகிரேட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இப்போ என்னோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் 2025 நடந்துகிட்டு இருக்கு.
அது போல இல்லாமல் ஏஐ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஏஐ மைக்ரேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏஐ எல்லாருமே வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து டாப் லெவலில் இருந்து லோ லெவலில் இருக்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து அதை வந்து ஒரு கோலாக செட் பண்ணி எல்லாரும் அச்சீவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் இன் 2026 ஆஃப்டர் ஏப்ரல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் should know all AI skills, AI stuffs. That is a mandatory thing to implement in all projects in all areas of the organization அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ ஸ்கில்ஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அதுவே நாங்களும் ஏஐ ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம். அது கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நீங்களே எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான்றாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நியூ ஸ்கில் இன் அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங் ஒன். இப்போ இங்கே தான் நாங்கள் ஸ்டக்காக நிற்கிறோம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு அடுத்து வந்து எப்படி போகலான்னு ஒரு ஸ்டக்கப்பில் நிற்கிறோம். ஓகே, ஆர்கனைசேஷனில் ஹை லெவலில் போகலாமான்ட்டு. சூப்பர் ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ எஸ், நீங்கள் கேட்ட கொஷின் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். என் ஆடியன்ஸில் வேறு யாருனாலும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவும் கொடுக்கலாம். இட்ஸ் ஓப்பன் ஃபோரம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஐ வுட் ஆல்வேஸ் திங்க் ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷன்றது லீடிங் த ஓவரால் சாஃப்ட்வேர் டெலிவரியை பண்ணுறதுல நம்ம போகிறது நமக்கு பெட்டர் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் அவர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. ஒரு டெலிவரியை கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஆர் இன் டு கைண்ட் ஆஃப் மேனேஜிங் எ டீம், ஒரு ப்ராடக்ட் டெலிவரிக்கு நம்ம தான் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துட்டோன்னா, யூ ஆல்வேஸ் ஹேவ் அ சான்ஸ் டு சூஸ். நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக எடுத்து பண்ணணுன்னா பண்ணலாம். இப்போ ஒரு கோடிங்கே எடுத்து பண்ணுங்கன்னா நம்ம சாய்ஸில் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீ டெவலப் பண்ணுன்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு 10 பேரோ 5 பேரோ கொடுத்துருவாங்க, டிபெண்ட் ஆன் ப்ராஜெக்ட் சைஸு டீமில் இருக்கிறத வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஆல்வேஸ் கேன் சூஸ். இல்லைங்க, நான் வந்து ஒரு 50% வந்து இதுக்கு டீம் மேனேஜ் பண்ணிக்குவேன், இந்த ஒர்க்கை நானே பண்ணிக்குவேன், லைக் இது அப்படி அது பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன் குட். அண்ட் இன்னொன்று என்ன நடக்கும்னா, அந்த 5 பேருக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம டீமில் இருக்காங்கன்னா 5 பேர் ஒர்க் பண்ணும்போது டெஃபினெட்லி இஷ்யூஸ் வரும். அவங்க இஷ்யூஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது ஒன்லி த காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்காது இனிஷியலாக, அது நம்மக்கிட்ட வரும்போது நம்ம இன்னும் நிறைய டெக்னிக்கலாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீமில் ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஓகேங்கன்னு முடிச்சிருப்போம். அதில் நம்ம வி சக்சீடட், தட்ஸ் குட். பட் இப்போ ஓவரால் ப்ராஜெக்ட்டில் எங்கே வேணால் இஷ்யூ வரலாம், என்ன வேணால் வரலாம். அதுவும் எஸ்கலேட்டாக இருந்தால் நம்மக்கிட்ட வரும். டைமிங்கும் கம்மியாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு 5 நாள் கொடுத்துருந்தோம்னா ஆல்ரெடி ஒரு 4 நாள் முடிஞ்சிருக்கும். கடைசி நாள் நம்மகிட்ட வந்தாங்கன்னா ஒரு நாள் அதை முடிக்கும் போது நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் வில் பி டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ். நம்ம அந்த லெவலுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். இந்த டெக்னிக்கல் கம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெக்னோ ஃபங்க்ஷனல், இது ரொம்ப முக்கியமானது நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ டேக் அப் திட் அண்ட் தென் உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். டோன்ட் லீவ் த ஹேண்ட்ஸ் ஆன். இப்போது ஐ திங்க் ஸ்ரீதர் வேம்பு லாஸ்ட் அந்த அரட்டை ஆப் வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு கோடிங் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ வை அண்ட் பெங்களூர் வந்திருக்கும்போது இவர் நம்ம சத்யநாதல்லா இருக்கார்ல, சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட், அவர் வந்து அவரே ஒரு கோட் எழுதி ஒரு அப்ளிகேஷன் ரிலீவ் பண்ணுறாரு. ஸோ வி நீட் டு ஸ்டே இன் டச் வித் கோட். ஏன்னா நம்ம சத்யநாதல்லா அவர் லெவலுக்குலாம் நம்ம இன்னும் போகல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம லெவலில் இருக்கும்போது டெஃபினெட்லி நம்மளும் கோடிங்கில் ஒரு டச்சில் இருக்க வேண்டியது, கோடிங்கில் இம்ப்ளிமெண்டேஷனாக நம்ம டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ தட் நாளைக்கே இந்த கம்பெனி இல்லைங்க வெளில போகிறோன்னா ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் வில் நாட் ஹெல்ப் அஸ். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலும் தெரியுது அப்படின்னா that adds very much value. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டாக போகணும், பட் டெக்னிக்கலாக விட்டுறவே கூடாது. தட்ஸ் ஆல்வேஸ் நீடட். இதான் என்னோட பாயிண்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. வேறு யாராவது இந்த இதில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களா? இஃப் யூ வாண்ட் டு டாக் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. அபவுட் உங்களோட 2025 எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களோட லேர்னிங். மதன் ப்ளீஸ் கோ அஹெட். சார் ஆக்சுவலி 25 பற்றி இல்லை, எனக்கு ஐடி பற்றின ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி கேட்கலாமா? சொல்லுங்களேன். பட் எனிவே உங்களோட 2025 பற்றி சொல்லிட்டு யூ ஆஸ்க். ஏன்னா டாபிக் வி வில் ஜஸ்ட் கோ வித் த டாபிக். அதுலேருந்து நம்ம கொஸ்டின் பேசுறது இட் வுட் பி ரெலவெண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ எஸ். ஓகே சார். ஆக்சுவலி நான் 2025 பாஸ்ட் அவுட் தான். ஓகே. ஆகஸ்ட் மந்த் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஆஃப் கேம்பஸ் மூலியமா. ஸோ லைக் ஒரு 2 month வந்து பேசிக்காக கம்பெனிஸில் வந்து ட்ரைனிங் தந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து டீமுக்குள்ளே போட்டாங்க. ஸோ லைக் ஒரு ஃப்ரெஷராக வந்து நம்ம எப்படி சஸ்டெயின் ஆகணும், ஏன்னா இப்போ நான் டீமுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷராக ட்ரீட் பண்ணுறதால வந்து லைக் எந்த ஒரு உங்கள் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ உங்கள் ப்ராடக்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ லைக் ஒரு அவங்க ஆர்எம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் தராங்க.
பட் அது லைக் லைக் ஸ்டார்டிங் ஃப்ளோவும் தெரியாது, எண்டிங் ஃப்ளோவும் தெரியாது, லைக் நடுவில் தரும்பொழுது ஸோ அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, அந்த எப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஐடி கல்ச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு கொஞ்சம் இன்ஃபோ சொல்றீங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷராக வந்து எப்படி வந்து லைக் ஐடியில் சஸ்டெயின் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ ஸ்டில் நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்றேன், பேரலா இப்போ ஜாவா கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றாங்க, பேரலா டேட்டா பேஸ் ஒர்க் பண்ண சொல்றாங்க. ஸோ நாலேஜ் இருக்குது, நான் லைக் சம்திங் ஒர்க் பண்றேன், பட் லைக் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் தான் நான் நல்லா ஒர்க் பண்ண முடியும். பட் எதுவும் தெரியாது. அதே மாதிரி சொல்ற ரெக்கமெண்ட் எல்லாம் வாயிலா சொல்லும் பொழுது என்னால் கரெக்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ லைக் எப்படி சஸ்டெயின் ஆகணும், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் லைக் ஒரு ஃப்ரெஷராக வந்து லைக் எப்படி எந்த ஸ்டெப்பில் போனால் நல்ல இதில் போகலாம். ஸோ ஏன்னா அட்வைஸ் ஃபார் ஃப்ரெஷர் அப்படி கேட்குறேன். நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெஷரா உங்கள் டீமில்? ஆமாம், நான் மட்டும் தான் ஃப்ரெஷர். மீதி எல்லாமே வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன். நான் இப்போ நியூவாக கூட ஒரு 4 to 5 members ஜாயின் பண்ணாங்க ஒரு டிசம்பர் மந்த்ல. அவங்களுக்கு டாஸ்க் தர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ்னு. பட் ஈவன் தான் அவங்க 2 years இருந்தாலுமே வந்து நான் ஃப்ரெஷராக பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பில்ட் எரர் வருது, ஒரு 5 பேர் ஹெல்ப் பண்ணியுமே அவங்களால டாஸ்க் முடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஸோ நான் ஈவன் தான் ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணாலுமே வந்து நான் டீமுக்குள்ள போனதும் டிசம்பர் தான். பட் என்ன ஃப்ரெஷரால வந்து கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, லைக் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அது மாதிரி ஈஸியான டாஸ்க் தரதால நான் இப்போதைக்கு பண்ண இதா இருக்குது. பட் ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கும் அந்த மாதிரி நடக்கும்ல. ஸோ 2 years பர்சனே லைக் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டி தரதால வந்து அவங்களும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண தெரியாத ஒரு ஃப்ளோல அவங்க போறாங்க, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனே. ஸோ அதனால எனக்கு ஒரு ரொம்ப இதா இருக்குது. இப்போ அவங்களே 8 o'clock கிட்ட தான் வராங்களே, ஸோ 9 o'clock போயிட்டு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது இந்த ஐடி ஃபீல்ட். ஸோ எப்படி ஐடி ஃபீல்ட் எடுத்துக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த அவங்களோட ரெக்யர்மெண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அண்டு அதுக்கப்புறம் எப்படி லைக் அந்த ட்ராக் வந்து கொண்டு போகணும் அது மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து லைக் வேற என்ன டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 years கழிச்சு வந்து இந்த பாத் சரியில்லை, வேற பாத்துக்கு மூவ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறதால ஸோ எப்படி கொண்டு போனா வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்லா இருக்கும்னா அது மாதிரி நான் கேட்குறேன். இப்போ நான் ப்ராஜெக்ட் என்ன போட்டிருக்கிறது வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் இப்போ ஜாவா அண்ட் ஆங்குலர், ஸ்ப்ரிங் பூட் இதுல. ஸோ அதான் என்னுடைய எப்படி போனா என்னோட இது நல்லா இருக்கும். அண்ட் அங்க எல்லாம் 5 years எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதால வந்து ஸோ யார்கிட்ட பேசணும், நியூ ஜாயினியா வரும்பொழுது இப்போ என்னுடைய ஏஜ் பர்சன்னா வந்து நான் பேசுவேன், என் கூட நியூ ஜாயினியா வந்தா. ஸோ எல்லாம் அவங்களோட ஒர்க் தான் பண்றாங்க. ஸோ என் பக்கத்துல இருக்கிற ஒரு 2-3 பேர்கிட்ட தான் பேசுவோம், அவங்களும் ஒர்க் தான் பாக்குறாங்க. அது மாதிரி யார்கிட்ட டவுட் கேட்கணும், ஸோ இது மாதிரி லைக் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்றேன். ஸோ எப்படி லைக் ஒரு ஃப்ரெஷர் வந்து டீம் லீட் இருக்காங்களா? எனக்கு டீம் லீட் இருக்கிறாங்க. இல்ல எனக்கு டீம் அவங்க தான் அவங்களோட டாஸ்க் தான் எனக்கு அசைன் பண்றாங்க, அவரோட டாஸ்க் தான். பட் அவர் வந்து ஆல்வேஸ் பிஸியா இருப்பாரு. ஒரு 30 செகண்ட்ல வந்து ரெக்கமெண்ட் சொல்றாரு, இது இப்படி பண்ண. அவர் வந்து மொட்டையே சொல்லுவாரு, லைக் ஃபுல்லா சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் இது யூஸ் பண்றாங்க அது மாதிரி சொல்லாத, அவர் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நான் புரியலன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மாதிரி திங்க் பண்றாரு, ஏன் அவனால புரிஞ்சுக்க முடியல அது மாதிரியும். அதனால என்னாலையும் திருப்பியும் ஒரு டவுட்டும் கேட்கவும் முடியல அவங்கள்ட்ட. ஸோ அதனாலே கொஞ்சம் இதா. அப்படி டாஸ்க் எவ்வளவு டைம் கொடுப்பாங்க? அப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு how much time will be given? இல்ல டாஸ்க் தரத்தை நான் எனக்கு மீன்ஸ் லைக் அந்த 1 day ஃபுல்லா நான் எடுத்துப்பேன். இல்ல அதாவது ஒரு 4-5 தடவை நான் திருப்பி போய் கேட்டதான் புரியுமே. ரெக்குவயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமே புரியாது. நான் அவங்க சொன்னதை வச்சு என்ன பண்ணின்னு போவேன், அது கண்டிப்பா தப்பா தான் இருக்குமே. அதுக்கப்புறம் அவன்கிட்ட காமிக்கும் போது அது இல்லை இது இப்படி அது மாதிரி தான் நான் கொண்டு போறேன். ஸோ இப்போதைக்கு போறது ஃபைன் தான். பட் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஐடி இல்ல எனக்கு சில கொஸ்டின்ஸ் உங்களோட ஒர்க்கிங் இதை பத்தி தெரிஞ்சா ஐ குட் ஆன்சர் பெட்டர். ஸோ இப்போ உங்க டீம் லீட் தவிர மற்ற மெம்பர்ஸ் உங்க டீம்ல இருக்காங்களா உங்களுக்கு ஒர்க் பண்றவங்க? இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்க முடியாது, இந்த ரெக்குவயர்மெண்ட் இப்படி சொன்னாருங்க, இது எனக்கு புரியல, கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு வேற யார்ட்டே கேட்க முடியுமா? இல்ல அதுக்கு வாய்ப்பு? அப்படி நான் கேட்டு இருக்கிறேன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த மாடியூல்ல ஒர்க் பண்ணது இல்ல. ஸோ உன்னோட ஆரம்பம் தான் இந்த மாடல்.
அவரோட டாஸ்க் அவர் தான் இந்த மாடல் ஒர்க் பண்றாரு. நீ அவர்கிட்ட போனா வந்து அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் ஆனா அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு டைமும் இல்ல. ஸோ இல்ல இல்ல அதனால டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இல்ல புரியுது. டீம் லீடோட இதுவும் எனக்கு புரியுது. சிச்சுவேஷன் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் இப்போ வந்து எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே உங்களால வேற யாருக்கிட்டயுமே கேட்க முடியல, கரெக்டா? ஆமா. அது மாதிரி அவங்களும் டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அந்த மாதிரி ஃப்ளோல தான் கொண்டு போறாங்க. யார்ட்டையும் யாரு? கேட்காத நானே அந்த லைக் நானே தான் எதா இருந்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் சார்ஜிபிள்ல லைக் அந்த நாலேஜ் கெயின் பண்ணி தான் பண்றேனே. பட் ஆனா ஒரு ஒரு டைம்ல வந்து அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது, தப்பாகுது. ஸோ இவங்க வேற ஒரு ப்ராசஸ்க்காக அந்த இது பண்றாங்க இது. ஸோ அப்படியும் நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான். ஓகே. ஸோ எஸ், இது எல்லா ஃப்ரெஷரும் இது பண்ணுறது தான் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டோன்ட் ஃபீல் ஷை கோயிங் பேக் டு த டீம் லீடர். அவர் திட்டினாலும் இட் ஷுட் பி ஃபைன் அப்படின்ட்டு தான் ஐ வுட் திங்க். நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது அப்படி தான் நடந்துச்சு. ஐ கோ டு த டீம் லீட் மெனி டைம்ஸ். லைக் அவரே சொல்லுவார், நான் நின்றுட்டே இருப்பேன் அவர் பக்கத்தில். ஐ லிட்டரலி ஸ்டாண்ட். அவர் கூட நின்று ஒரு அரை மணி நேரம் நான் நிற்பேன். பேசவே மாட்டேன், ஜஸ்ட் ஸ்டாண்ட் தேர். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, முடிச்சுட்டு யூ வில் கிவ் அட்டென்ஷன். ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்னடா இவர் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப இருந்துச்சு. பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 6 மாதம் 7 மாதம் கழிச்சு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சாங்க. வைக்கும்போது அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இருந்தாங்க எங்கள் டீமில். அண்ட் இவங்களும் ஃப்ரெஷர், நானும் இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஏங்க லைக் மற்றவங்கலாம் கேட்காம என்னத்தையோ பண்ணிடுறாங்க, தப்பாக அந்த மாதிரி போகல. சரி அவனை பாரு, இவன் வந்து இப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருக்கான், இவன் வந்துட்டு ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும் போகவே மாட்டான், திருப்பி திருப்பி கேட்பான். ஸோ இந்த மாதிரி டெலிவரியில் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்கன்ட்டு அவங்கள சொன்னார், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை அவர் என்ன காட்டி சொன்னார். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம வந்து ரிலன்ட்லெஸ்ஸாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, டாஸ்க்கை முடிக்கணும்னு இருக்கோம். ஸோ தேட்ஸ் ஆடட் ஒரு இதாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது என்னோட இதில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எஸ், அந்த மாதிரி தான். நம்ம தெரியலன்னா கேட்டு தான் ஆகணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு யூ ஆஸ்க் தெம். நான் அகைன் சொன்ன மாதிரி மற்ற டீமில் மற்றவங்க இருக்கிறவங்க கிட்ட வெதர் உங்களால் பேச முடிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் தேட் இஸ் பெட்டர். உங்களுக்கு இன்னொரு இது கிடைக்கும். அவர்கிட்டே போன தேவையில்ல, இங்கேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டாஸ்க்கை முடிக்கலாம், ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அண்ட் நீங்கள் யூ ஆர் லேர்னிங் வித்தவுட் நோயிங். ஏன்னா நீங்கள் ஒரு டாஸ்க் முடிக்கும் போது உங்களுக்கு சில லேர்னிங் வரும். அது கரெக்டாக உங்களுக்கு லேர்னிங் வருதா? இப்போ ஒரு டாஸ்க் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதில் திருப்பி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க, அவர்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க, கரெக்டா? ஆமா, லைக் எனக்கு என்னன்னா லைக் சொல்றத வந்து ஒரு நல்லா ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே 90% அந்த இது பண்ணாலே நான் டாஸ்க் முடிச்ச மாதிரி தான். பட் அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து அவங்க லைக் வாய் வார்த்தையால. ஸோ ஒரு ஒரு டைம் வந்து ஒரு 3 இது மட்டும்தான் சொல்லுவாரு, அவரே கொஞ்சம் விட்டுருவாரு. ஸோ அதனால அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 டைம்ஸ் எரர் வரும்போது தான் வந்து ஸோ இதையும் ஆட் பண்ணு. அதனால சம் இஷ்யூ ஃபேஸ் பண்றேன். பேரலா வந்து லைக் சம் பீப்புள்கிட்ட கேட்கனாலுமே நான் அவங்களுமே ஒர்க் பண்றாங்க. ஸோ மீன்ஸ் இவன் வந்து டவுட் கேட்டாலும் அவங்க ஒர்க் பண்ணினே சொல்லும் பொழுது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ அவங்களுடைய இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணினே இருக்கிறாங்க, அவ்வளோ பிஸியில இருக்கிறாங்க. ஸோ அதுவும் லைக் யார் ஃப்ரீயா இருக்கிறாங்க யார் பிஸியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல ஐடி ஃபீல்ட்ல. புரியுது. பட் அதான் 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். ஏன்னா 2 வருஷத்துல அவங்களுக்கு இன்னும் பில்ட் எரர் வருதுன்னா பில்ட் எரர் எல்லாருக்கும் வரும். உங்க டீம் லீடருக்கே பில்ட் எரர் வரும், அவருக்கு இது இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அதனால 2 வருஷத்துல நம்ம இப்படி ஆயிடுவோமோன்னு நினைக்கிறது அது இட்ஸ் நாட் அட் ஆல் நீடட். இன்னும் 2 வருஷத்துல என்ன பண்ண போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷத்துல யாருக்கும் தெரியாது. ஸோ லாஸ்ட் இயர் 2025ல வி டோன்ட் நோ இவ்வளோ இது வரும்ன்றது தெரியாது. இட் வாஸ் வைல்டு ஸ்பிரிட். பட் இப்போ உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் நெக்ஸ்ட் இயரில் மாறிடும். அதனால் அப்படி டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு எக்ஸ்பீரியன்ஸ். இவர மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிருமோன்றதே நமக்கு பாதி பயம். அதை தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனில், நம்ம எப்படி படிக்கலாம், வாட் வி கேன் லேர்ன். இப்போ இந்த டாஸ்க் இது இருக்குது, இதில் இந்த கொஸ்டின்லாம் எனக்கு தேவைன்றதை கேளுங்க. அவர் ஒரு 30 செகண்டில் சொன்னாலும் சரி இந்த கொஸ்டின்லாம் எனக்கு இருக்குன்றத இமீடியட்டாக கேளுங்க. இல்லைன்னா போய் உட்காந்துட்டு எழுதுங்க. எழுதிட்டு யூ திங்க் அண்ட் ஓவராலாக பாருங்கள். ஓகே இப்போ இந்த டாஸ்க் சொல்லியிருக்காரு, இதில் இதெல்லாம் தேவைப்பட வாய்ப்பு இருக்குன்னு வாட் எவர் நாலேஜ் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நோட்டோடு போனீங்கன்னா அவர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஓகே அவரோட டைம் யூட்டிலைஸ் ஆகும். இதெல்லாம் கொஸ்டின் எனக்கு இருக்குது சொல்லுங்களா, வாட் எவர் நேம் சொல்கிறீங்களா ஆறு அப்படி ஏதோ கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா ஹீ வுட் பி இன்ட்ரெஸ்டட். ஓகே இந்த பையன் வந்து ஹீ இஸ் டேக்கிங் இஸ் ஜாப் சீரியஸ்லின்ட்டு அவருக்கு தோணும். ஸோ நீங்கள் அப்படி பண்ண நீங்கள் அவருக்கு டெலிவரி பண்ண ஏன்னா அவரோட டாஸ்க்கு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை இன்னொருத்தவங்க பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா பண்ணணும் தானே நீங்கள் நினைப்பீங்க.
நீங்க பண்ணி கொடுத்தா அவரோட லைஃப் வில் பி ஈஸி. கரெக்டா? கரெக்ட். ஸோ யூ ஷோ இன்ட்ரெஸ்ட், யூ பி கமிட்டட், அவருக்கு வந்து காட்டுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈ வுட் ஓகே இவருக்கு இந்த பையனுக்கு நம்ம சொல்லணுன்ட்டு அவருக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தென் ஹி வுட் கிவ் மோர் டைம். இல்லை எனக்கு அப்படிலாம் நான் எப்போவாது ஃப்ரீயாக இருப்பார். கரெக்டாக அவர் டீ எல்லாம் குடிக்க போவார், வருவார், ஏதோ பண்ணுவார்ல. அப்படி இருக்கும்போது யூ ட்ரை டு டாக் டு ஹிம். இல்லை எனக்கு இது மட்டும் இது இந்த ஃப்ளோ மட்டும் சொல்லி தரீங்களான்னு சும்மா ப்ராஜெக்ட்டில் நீங்களே உங்களுக்கு வேணும் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டோட கேட்டிங்கன்னா அவர் ஃப்ளோவை தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லிக் கொடுப்பாரு. இல்லாட்ட கேளுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஜி, ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது இந்த ஃப்ளோலன்ட்டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் ஃப்ளோ. ஸோ அது பண்ணிங்கன்னா யூ நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி நைட்டுங்க. அண்ட் இன்னொன்று நீங்கள் எல்லாரும் 8 மணிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு 8 மணிக்கு போகணுமா, இல்லை ப்ராஜெக்ட்லாம் நல்லா வரணுமா, இல்லை லைக் வாட் இஸ் யூ வாண்டட் டு டூ? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு ஃப்ரெஷர் மீன்ஸ் நான் இது பண்றேன். ஸோ ஒரு 2 மந்த் ஒர்க் பண்றதால, பட் இப்போ என்னையும் அந்த ஜீரா ஆக்சஸ்லாம் பண்ணி டாஸ்க் அசைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ நான் யோசிக்கிறேன், ஸோ இப்பயே வந்து எதுவுமே எந்த ரிசோர்ஸும் இல்லாத போது அப்போ டாஸ்க் தரும்போது வந்து லைக் எப்படி பண்றது. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு வந்து தெரியும், ஸோ இந்த சர்வீஸ்ல தான் வந்து இங்க ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இது இப்படி ட்ராக் பண்ணி பார்க்கணும், இது இப்படி ரன் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ நான் யூடியூப்ல பார்க்கும்பொழுது வந்து பேசிக்காக தான் இருக்குமே, பேசிக்கான ஒரு ஓவர்வியூ தான் இருக்குமே. பட் அதே ப்ராஜெக்ட்குள்ள போனா வந்து மல்டிபிள் மைக்ரோ சர்வீஸ் எழுதிக்கிறாங்க, மல்டிபிள் யூட்டிலிட்டிஸ் எழுதிக்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னொரு கூட கனெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ வே ஆஃப் கனெக்ஷனே வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு ஒரு மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ லைக் எப்படி அந்த டைம்ல சஸ்டெயின் ஆகுது, ஸோ அதை நினைச்சு பயமா இருக்கு எஸ், எனக்கு. நீங்கள் அப்போ வரும்போது அது தான் நீங்கள் பிளஸ் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அதை சஸ்டெயின்லாம் பண்ண முடியாது. அது வரும்போது தான் யூ ஹேவ் டு சால்வ் இட். இப்போதைக்கு ஆல் யூ கேன் டூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் வெல். ஓவரால் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். டேக் ஓனர்ஷிப், தென் இட் வுட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்களே உங்கள் டாஸ்க்கை சீக்கிரம் பண்ணிடலாம், சீக்கிரமாக டயத்துக்கு போயிடலாம், எல்லாமே நடக்கும். பட் டேக் த ஓனர்ஷிப் ஆஃப் த டாஸ்க் தட் யூ ஆர் கிவன். ஸோ அதுதான் மெயின் திங்காக இருக்கும். இப்போ ஃப்ரெஷர் எல்லா லெவலுக்குமே இது ஒர்க் ஆகும், ஃப்ரெஷருக்கு எஸ்பெஷலி இட் வில் ஒர்க். ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் மேன் நல்லா ஒர்க் பண்ணுறான்னா ஐ வுட் லைக் டு கிவ் மோர் டாஸ்க். என்னோட டீமில் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவன் நல்லா எனக்கு டெலிவரி பண்ணுறான்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓவரால் ப்ராஜெக்ட். டோன்ட் திங்க் ஓகே இப்படி 2 இயர்ஸில் அவன் அப்படி இருக்கான் அப்படி நடந்துருமா, அப்படிலாம் நடக்காது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் வேல நடக்கும். ஸோ தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஓகே சார், குட். தேங்க்யூ. அண்ட் எஸ், மைக்ரோ சர்வீஸ் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ ரியலி, ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மைக்ரோ சர்வீஸ் எக்கச்சக்க கோடு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்போது இருக்கும். பட் இட்ஸ் குட். நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு யூஆர் லேர்னிங் அ லாட். உங்களுக்கே தெரியாது. ஏன்னா வெளியில் நீங்கள் ஒரு சிம்பிள் டெஸ்டிங்கோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்கன்னா யூ டோன்ட் லேர்ன். ஜஸ்ட் அது ஓகே ஜாலியாக இருக்குங்க, அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன்னு ஒரு ஃபீலிங் வரும். பட் மார்க்கெட்டில் இல்லை ஓவரால் இதில் உங்களை கரியர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அவ்வளோ இருக்காது. பட் இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணுறது தட்ஸ் ரியல் லேர்னிங். And that is very important. உங்களோட கரியருக்கும் it will be useful. So yes, that's with that we will move on to the next person. Super, keep attending, we will continue. Yeah guys, so if you are newly joined, you can share next whomever wants to share, you can raise your hand or you can unmute and speak about your 2025 learning or things that happened in your 2025. Yes guys, anybody? Yes, Hemant, Jyoti, Krishna, Madan I think பண்ண பேசணும். Mahendran, Raj Priya. Yeah guys, 2025 what happens we can discuss, or any questions also we can discuss. Or முன்னாடி பேசினவங்களுக்கு if you want to answer, okay இல்லைங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்குன்னு சொன்னாலும் that also you can feel free to answer. Hi, Krishna here. Hi Krishna. Hey, probably more of a question from me rather than an experience, because there hasn't been much of a kind of a learning from my end. But I'm keen to understand anybody out there. I mean, including you, like who is transforming themselves into an AI engineer. Just trying to understand what can be the steps for a cloud engineer who is experienced, technically having experience around Azure AWS services, kind of understand things in the cloud, have experience on Python. How
how anybody out there is trying to move towards AI, or using tools of AI, and then trying to call themselves as an AI engineer. So that's more of a question. If anybody out there has an answer around this, or maybe some experience, would be really great. Sure. So, you understand Tamil, right? If the answer Yeah, is in I Tamil, understand. you're okay. Yeah, I understand. Yeah. Thanks, Ishma. Yeah, யாராவது ஆன்சர் if anybody would like to answer the question. ஏஐ இன்ஜினியர் எப்படிங்க ஸ்டெப், யாராவது ஏல ஒர்க் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா யூ கேன் ஷேர் யுவர் இன்புட்ஸ் இந்த கால். யாராவது இருக்கீங்களா ஏல ஒர்க் பண்ணுறவங்க who transformed yourself into ஏஐ இன்ஜினியர்? ஐ திங்க் இந்த காலில் இல்லைன்னு நினைக்கிறேன். யூ கேன் நீங்கள் சேட்டில் கூட போடலாம். சம் பீப்புள் வில் பி ட்ராவலிங் ஆர் சம்திங் லைக் சேட்டில் கூட போடுங்க. ஐ வில் ரீட் இட் அவுட். ஸோ எஸ், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் லுக்கிங் ஓவரால் பெர்ஸ்பெக்டிவில், இப்போ வி ஆர் டேக்கிங் ஏஜென்டிகே கிளாஸ் எடுத்திருக்கோம் அண்ட் வி ஆர் நெக்ஸ்ட் இயரில் வி ஆர் பிளானிங் டு டூ. ஸோ அதில் பார்க்குற போது எப்படி இருக்குது அப்படின்னா, there is a separate AI engineer, it's a separate route. AI எப்படி ஏஜென்ட் டெவலப் பண்ணுறது எல்லாம், that's a separate route. இன்னொன்று வந்து யூ இன்டெகிரேட் யுவர் செல்ஃப் இன்டு ஏஐ இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துலேயுமே க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் ஆகட்டும், லைக் டெவாப்ஸு, டேட்டா சயின்ஸ், எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு. ஸோ தேட் இஸ் ஹவு ஏஐ அடாப்ஷன் இஸ் கோயிங் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோன்னா, க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான், நீங்கள் வாட் எவர் யூஆர் ஒர்க்கிங் அதில் ஏஐ எப்படி உள்ளே கொண்டு வருது. இப்போ ஏஜென்ட்டுக்கு ஏஐ இருக்குது, அது படிக்கலாம். தேட் வுட் பி a குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். எப்படி ஏஜென்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, கரண்ட்லி ஏஜென்ட் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, பட் டெஃபினெட்லி ஃப்யூச்சரில் அது இட் வுட் டூ சம்திங் இன் த ஃப்யூச்சர். ஸோ அப்போ நம்ம வந்து வி வில் பி ஸோ ப்ரிப்பேர்ட். ஃபர்ஸ்ட் 1-2% நம்ம உள்ளே வந்துடலாம். ஸோ தேட் ஐ வுட் சஜஸ்ட், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லுக்கிங் அட் த பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா ஏஐ இஸ் நாட் ஃபுல்லி கேப்பபிள் ரைட் நவ். அண்ட் ஒரு 100 டூல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு டூல் சொல்கிறாங்க, டார்வின், அது இது எக்கச்சக்க டூல் சொல்கிறாங்க. நீங்கள் இது படிக்கிறதுக்குள்ள இன்னொரு டூல் வருது, இதை பார்த்தீங்களா, அது படிக்கல, இந்த டூல் வருது, இதை பார்த்தீங்களா அப்படின்ட்டு டூலாக வந்துட்டு இருக்கு. ஸோ டூல் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அவ்வளோதான். பட் கோர் ஏஐ வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த டூலை வேணால் நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ பேசிக் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் மஸ்ட் லேர்ன் எவ்ரிபடி, நாட் ஓன்லி டெக்னிக்கல், நான் டெக்னிக்கலுக்கும் தேவை. இஃப் யூ வாண்டட் டு டூ வெல் இன் யுவர் பிஸ்னஸ் ஆர் இன் அவங்களை ஐடியில் ஒர்க் பண்ணுறதுல பெட்டராக பண்ணும், இல்லை நான் டீம் லீடராக பெட்டராக பண்ணும், வாட் எவர் இட் இஸ், இல்லை நான் டீச்சராக இருக்கேங்க, படிங்க கண்டிப்பாக. பேசிக் ஆஃப் ஏஐ டெஃபினெட்லி எவ்ரிபடி மஸ்ட் லேர்ன். ஸோ அது படிக்கணும். பேசிக்காகவே நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா என்ன, எங்கே யூஸ் ஆகுது, ஏன் வருது, இப்போ மாடல் எல்எல்எம்னா என்ன, அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் வி ஆர் இன் டெக்னிக்கல் ஸ்பேஸ், தேட் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஏஐல கொடுத்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ரிப்ளை பண்ணும். அந்த மாடல்ஸ் வந்து அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரிஞ்சது, இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுன்னா ஒன்ஸ் நியூ டூல்ஸ் வரும்போது ஈஸியாக நம்ம குயிக்காக அடாப்ட் பண்ணலாம். எந்த டூல் யூஸ் பண்ணலான்ற சாய்ஸ் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அண்ட் பேசிக் படிக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. இட் வில் டேக் ஒரு 5 hours ஜஸ்ட் ஐம் செல்லிங். ஸோ அந்த மாதிரி நடக்கும். எஸ், ஐ மீன் ஓகே, ஹேமந்த் ஜெனே ஆர்கிடெக்ட் இன் டிரைவிங். ஸோ சூப்பர், டிரைவிங்கில் இருக்கு. ஓகே, நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஜெனே ஆர்கிடெக்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களா ஜி, ஹேமந்த் ஜி? பட் ஓகே, எஸ், எவ்ரிபடி லேர்ன் ஏஐ பண்ணணும் நம்ம. அண்ட் ஏஜென்ட் ஏஐ நம்ம வந்து திஸ் என்னோட பார்ட்டில் நான் சொல்கிறது, வாட் ஐ நோ அபவுட் ஏஐ. நான் டேட்டா இன்ஜினியரில் இருக்கேன். இங்கே எப்படி ஏஐ அடாப்ட் பண்ணுறது, சிஐசிடியில் எப்படி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்து அதெல்லாம் ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அடாப்ஷன் வி மஸ்ட் லேர்ன். ஸோ அதுதான் ஸ்னாஜி ஐ வுட் டெல் யூ. ஸோ உங்களோட இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல அடாப்ஷன் பாருங்கள், ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணுறது, ஹவு இட் கேன் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 week முன்னாடி ஐ திங்க் கூகுள் இன்ஜினியர் டாப் லெவலில் இருக்கிறவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க டீம் வந்துட்டு ஒரு 1 year உட்காந்து எழுதி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காங்க கூகுள் டீம். அதை வந்து ஒரு ஏஐ வந்து 1 hourல பண்ணிருச்சு, பேசிக் இதை கொடுத்துருச்சு. ஸோ லுக் அட் த பவர் ஆஃப் ஏஐ. இது அதாவது கிளாட் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து வேறு யாரோ சொன்னால் ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நான் கூட சொல்லலாம், ஏன்னா 1 வருஷம் உட்காந்து பண்ணேங்க இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். பட் இது சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா கூகுளில் டாப் லெவலில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ கூகுள் ஆல்வேஸ் ஹையர்ஸ் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அவங்களே ஒரு 1 year உட்காந்து பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இட் மீன்ஸ் த ஏஐ இஸ் ரியலி கெட்டிங் குட், இட் இஸ் பிகமிங் குட், அண்ட் நெக்ஸ்ட் இயரில் இட் வில் கண்டினியூ டு டூ ஸோ. ஸோ நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு
பார்க்கறது நம்மளோட புத்திசாலித்தனம் அண்ட் நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஏர்லி அடாப்டராக நம்ம வர்றது இட் வுட் பி குட். திஸ் இஸ் மை Thanks, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் Arun. திஸ் இஸ் ஹவ் ஐ எம் Totally. கோயிங் வித். Yeah, totally agree, and I resonate as well. So that's what I see as well in my workplace. By the way, I'm not sure whether if you remember me, but I belong to Sydney, Australia, and obviously I keep following your groups and I keep following your course enrollments and everything, and I have been part of multiple courses as well. Yeah, I would like to see the course curriculum of Gen AI, agentic AI course that you're referring to earlier. சாரி, எனக்கு தமிழ் தெரியும், ஆனா No problem. You can talk in English. Yeah, yeah. I can talk in பேசுறது வந்து கொஞ்சம் No, no problem. கஷ்டமா It's இருக்கும். okay. Thank you for joining actually. ஏன்னா No, உங்களுக்கு no, okay. know little bit Yeah. Tamil, but still you join a Tamil, entire Tamil meeting. So appreciate it. Yeah, I have been with your group since big data classes, the way when you started long time ago, 2016, 2017. Yeah, and then we had a chat as well, a couple of times. Yeah, thanks for sharing your experience. I resonate, what you just said, trying to see where you can use agentic AI or where you can use AI methodology in the workplace is definitely the only option that you have, because you just can't simply become an AI engineer and then start applying for new jobs, because that will be an entire a new career beginning. I mean, I'm talking about an experienced professional. So you have to find ways within your organization, within your project, to stand out, and that is the only way I think is best. Unless you have been working with LLMs from probably like 4 or 5 years, and then you have been full on Python engineer or a full stack developer. Probably that's a different case, but that's definitely not my case, because I have been doing multiple type of roles. I've been working as a senior tech lead. I moved into data architecture, and then and then in few places I was called as a design lead. There are multiple roles that I've been playing, but at this point in time of my career, I'm more into design and data architecture. So where I kind of tend to do POCs, or the challenges come through solution architecture, and then we try to see where we can fit in an agentic AI methodology or an approach, and that is where I approach to see if there is a possibility of POCs kind of thing. That is where I see my role, but so far I haven't got that kind of an experience or a problem statement towards me. I'm still working as a design lead, traditionally. I mean, working on kind of traditional now, but I'm still working on cloud, AWS and Azure. So yeah, that's my current. Yeah. So that's where I'm work in a bank, and I definitely look for these kind of opportunities. But being a bank, sometimes it's totally secure, and where you just can't simply plug in an LLM the way you like. So there's always a framework around it, and they only decide that this is the only LLM that we are supposed to use, kind of thing. And that is my current challenge. But either way, the as you rightly said, that it's all about the approach rather than sticking to an LLM or what it does. So that is where I'm trying to steer myself. But obviously, day-to-day work and other challenges and distractions is causing me not able to move forward. But I mean, as I see that Hemant is part of this journey, so I would like to have a chat with him when he has a chance. And yeah. As always, thanks for keeping this group alive, running courses and schedules, and thanks to your team and everybody. Yeah. Sure. Yeah. Obviously, what you're saying is also right. The area is going towards that, but we don't have to. And also, you're in Australia, right? That's right, Arul. Yeah, that's right. Yes, I remember because, we had a chat. We had a chat. So recognize your voice now because we are talking a long time. So and one thing is usually US always starts things first. Australia it will come, and also being in the bank it will come bit later. I'll check out, but yes, AI will come definitely everywhere. Like it's not only meant for something. It is everywhere. Absolutely, and we see that literally in front of our eyes. I know people losing roles, moving to different teams because they're not obsolete, but they are made look like they're obsolete. So
Yes. It is a bit scary when you're actually in a bigger workplace where processes are followed, like banks especially, and suddenly that process is no longer doesn't need a manual intervention, and then it suddenly becomes an AI role, and then you just try to figure out, like, what you're supposed to do. So it is literally happening in front of our eyes, and then we see day in day out, and it is literally like, okay, இந்த ஆறு மாசம் நடந்துச்சா, okay fine, okay, அடுத்த மாதம் நடந்துச்சா, okay fine, அது மாதிரி இருக்கு. So it's literally that in reality, unless you're in a niche skill set, you're absolutely a domain expert, or you are something so special. Otherwise, every role out there anything can happen to any role, is what I see at this point in time. And unless you have an AI tag in some form or the other, saying that you have done this, you have done that, or you know the know-how of building AI, or the guardrails of building a solution around AI, the responsible AI type of thing is what I'm talking about. So all those things are those additional bits that you're supposed to have in your CV in one form or the other, to be really be in the job, to put it in raw. Yeah. Yeah, but one thing I would like to add here, Krishna. So, what is this? Because we are talking about the experienced data lead and architect, right? In this level of experience, what I would suggest is to I'm again going back to the previous thing, understand what's happening in the AI market, because AI cannot do everything literally what the leadership is doing. Because at the end, as of now, what I'm talking, so AI can literally do the task which you are assigned to, and it is still improving. So definitely there is people needed who understands the overall spectrum. Cannot understand the business as of now. It needs somebody to, there would be definitely somebody. So we should become that somebody. Like, okay, I understand the AI, how it works. It doesn't mean you understand hundreds of tools and you are, always running behind the tools. No, that's not what I'm talking. What I'm talking about, understand core of AI. Okay, what AI is literally doing, what it is capable of, main what it is not capable of. That you understand, then you obviously without you do anything, you will obviously move into some better places in the AI era, and you will be in the position. Okay, this role is not required. Let's fire these guys. I'm not saying it's right, but that's how it will go. So, I, I in agree. a leadership position, we should aim to go into that place, and Yeah. eventually somebody us they would think, okay, this guy is not needed, let's fire him. So that's our corporate reality, but that's Yeah. we should at least aim to understand this so that we know what's happening to the extent what we pay attention to these AI things, right? So I totally understand. I totally agree that's with you. The point was more about, it's not like every job is going. It was more about the number of positions and roles that are usually available will no longer be available. Of course, I totally agree with you about the manual leadership, or an architect who is absolutely needed for any place to move forward. Just that instead of three, we need one or two. yeah. That's the kind of thing that is what is I'm seeing in my workplace. Like, it's not literally like everybody's leaving the job. I meant, like, the number of No, opportunities no. or number of Yeah, roles. yeah, true, true. Yeah, That's yeah, new yeah, roles are coming. We can definitely, yeah, yeah. learn AI, and we Exactly. can Yeah, choose. Super, Krishna. Yeah, agree. definitely there will be a lot of things in the AI space you would see in the upcoming. I'm talking to many people, so Yep. hopefully you will see more content. I'm trying to reach out to people and do some more things. So definitely we'll see some more areas of contents or new people's new faces in Tamil Bhumi we would see. So Good it to will know. be Good good. to know. Thanks a lot for your Yeah, if you teamwork. didn't Yeah. see Elon Musk podcast, I would suggest you to see. He talked with some Indian podcaster, I think Rahul or somebody. You definitely watch that; it would really help. His Yeah, perspective is yeah. really good. So if I you have didn't seen that watch, Nikhil watch it. Kamat's person, right? Nikhil Kamath. Yeah. Yeah, correct. I think you already watched Yeah. it. Good. Yeah. So Yeah. 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 good to know. Cool. Thanks, Krishna. Thanks for joining. So yeah, Thank let's. you. Yeah. Anybody else would like to share our questions or anything? Sorry, I switched into English mode. So வேற யாருக்காவது if anybody want to talk நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஜோதி கவிதா சாட்டில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் வே டு டீச் சசி மேம்
I learned from her about Python, AI and ML, etc. When I begin to learn a Tamil movie, I know nothing about IT. Nowadays, I can handle a problem in Python and use AI very easy. Yes, thanks Jyoti, ஷேர் பண்ணதுக்கு. எஸ், நம்ம இதில் ஏஜென்டிக் ஏ பற்றி ஐ திங்க் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது சசிகலா அவங்க தான் ஷி ஸ்டார்டட் வித் திஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர்லேயும் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். சசிகலா அண்ட் கார்த்திக் அவங்கள வச்சு கிளியர் பண்ணோம். ஸோ இந்த இயரில் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ. ப்ராப்ளி சசிகலா ஒரு ட்ரெயினராக இருந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி வி ஆர் சீயிங். ஸோ வி வில் சி அந்த கோர்ஸ் ஏஜென்டிக் ஏ வில் ஸ்டார்ட் அகைன் வித் திஸ் இயர் ஆல்சோ. ஸோ எஸ், சசிகலா இஸ் எக்ஸலண்ட் இன் எக்ஸ்பிளைனிங் ஃப்ரம் த பேசிக்ஸ் டு implementation. So yes, thank you. Jyoti அவங்களை பற்றி மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். Aruj, when is that starting? Just so that I understand. எஸ், When is it இப்போ starting? பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் லைக்லி ஃபெப், தட்ஸ் அ டைம். பட் சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா Sure. சயின்ஸும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதை ரெண்டையும் வச்சுட்டு we need to we are planning. We will announce it in நம்ம குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவோம். டெஃபினெட்லி. Sure. Thank you. ஸோ நீங்கள் வேணால் எனக்கு பிங் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸோட ரெக்கார்டிங் ஐ கேட் ஷேர் தட் ஐ வுட். Lovely. Yeah, That will be ping me. really helpful, Aru. Yeah. Thank you. Thank you. Yes, guys. Yeah, anything else from anybody who wants to share or talk? Last year or... So how many of you learned any new things apart from technical or something like that? நீங்கள் சேட்டில் கூட ஆன்சர் பண்ணலாம் if you are not able to speak. வேறு ஏதாவது பண்ணீங்களா இன்ட்ரெஸ்டிங்காக? Because not only நம்மளோட ஓவரால் growth is not dependent on IT or skills, it is more dependent on our understanding of overall thingsன்றது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எஸ். So yes, if anybody wants to discuss, or we'll go to the next topic. So one more topic, non-IT related, what I understood or நான் start பண்ணேன்னா, I started with meditation and a little bit of yoga increase பண்ண நினைக்கிறேன். பட் மெடிடேஷன் that really helped me. என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்குது எனக்கு to understand, to not catch up with the speed of things it's going. சில தடவைலாம் யூஸ்வலி முன்னாடி என்ன நடக்கும்னா, ஒரு மெயில் வந்துச்சுன்னா உடனடியாக எனக்கு மெயில் போட்டுருணும். என்னென்ன நீ சொல்ல, என்னோட ஒர்க்கை நீ எப்படி வந்து தப்பு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, என் பாட்டில் குறை கண்டிரான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோவத்தில் ரிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் என்னோட இதில். ஒர்க் ரிலேட்டடாக நான் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் வந்து எல்லாம் சரி, நீ தான் தப்புன்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் அட்டாக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா மெடிடேஷன் பண்ணும்போது ஐ really and these things settled down. So இது எனக்கு ஒரு 2024ல ஸ்டார்ட் ஆச்சு. பட் 2025ல I'm trying to improve myself in the area. And at the end, ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்லாம் சண்டை போடுவாங்க ஆஃபீஸில், டீம் கால்ஸில் அவ்வளோ சண்டை இருக்கும். லைக் இந்த நாங்கள் இருக்கிற டீம்லலாம் கொஞ்சம் ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா now they are literally got fired. அவங்க இல்லவே இல்லை. வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இந்த அந்த டூலுக்காக அவ்வளோ சண்டை தேவையில்லை. அவங்க எனிவே தே காட் ஃபயர்டு. ஸோ அந்த மாதிரி ஐ அண்டர்ஸ்டுட் லாட் ஆஃப் திங்ஸ். ரொம்ப நம்ம ரியாக்ட் பண்ண தேவையில்லை ஆஃபீஸ் பிளேஸில். அண்ட் ஒன்ஸ் யூ ரியாக்ஷன் கம்மியாக பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வருது அப்படின்றது ஆஃப்டர் டூயிங் யோகா ஐ லேர்ன்ட். பிஃபோர் தட் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான்லாம் நம்பியிருக்க மாட்டேன். போங்கடா, நான் வந்து என்னோட நோக்கம் வந்து நெக்ஸ்ட் லெவல், என்னோட இது வந்து ஒர்க் அப்படி பண்ணணுன்னு தான் இருந்தேன். பட் தட்ஸ் நாட் அ கேஸ். அண்ட் நம்ம இல்லைன்னா ஏதோ ஆஃபீஸே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படிலாம் இல்லை. யார் இல்லைனாலும் ஆஃபீஸ் வில் ஒர்க், திங்ஸ் வில் கோ ஃபைன். அண்ட் பர்சனல் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் ஆல் திங்ஸ் ஐ லேர்ன்ட் ஆர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். லேர்ன்ட்ன்றத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ தென் ஆட்டோமேட்டிக்லி அது உங்களுக்கு லேர்னிங்காக வந்துடும்ல. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஏஜ் பேஸ்ட் அப்படி ஒன்றும் இல்லை. But yes, if you are going to higher places, managing teams, a lot of things, try to learn any yoga or something like that. It really helps. Meditation or something, அது உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதான் நானும் ஐ ஆல்சோ தாட் நம்ம தமிழ் பூமியிலும் ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏஐ டெக்னாலஜினா ஓகேங்க தெரியும், இந்த டெக்னாலஜி இந்த இது இப்படி போட்டிங்கன்னா அப்படி ரிசல்ட் வரும்ன்றது இட்ஸ் வெரி கிளியர். பட் யோகா மெடிடேஷன்லாம் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஏன்னா எனக்கு ஐ நோ சம் வெரி லிட்டில் பிட். ஸோ அதனால் ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஹூ கேன் திங்ஸ்ன்ற மாதிரி பார்த்து ட்ரைங் டு பிளான்.
வில் சி பிகாஸ் that is really one thing. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட கரியருக்கு. that I learned. நான் யோகா ஃபாலோ பண்றேன். oh சத்குரு இந்தியா அவர்கிட்ட தான். okay அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்து லண்டன்ல இருக்கிறார். அவர் ஸ்ரீலங்கன், லண்டன்ல டாக்டரா இப்ப பென்ஷன்ல இருக்கிறார். அவர் ஃப்ரீயா ஒரு சண்டே யூரோப் டைம்ல யூகே டைம் 8:30 சண்டே 8:30 மார்னிங் 8:30க்கு செய்யறவர். okay மேபி அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணினா சில உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். சூப்பர். எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுக்குறீங்களா? கான்டாக்ட் ஆர் ஐ வில் கான்டாக்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜோதி. யா ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ டெஃபினெட்லி தட் கான்டாக்ட் வில் ஹெல்ப். Okay, I think we come to the end of this session. Yeah, anybody would like to share or anything in closing session, or you can begin the chat also. ஹலோ Yes, ஹலோ சரவணன் சார். yes, Saravana. அது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர்ல இருந்து நான் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ வி கேன் டிஃபைன் சம் ஆஃப் த ப்ராசஸ் டே டு டே ஒர்க். நம்ம இன்ஃப்ரா டீமோட டே டு டே ஒர்க்ஸ் வந்து நாங்கள் ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஃப்ளோ ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து So we are using that one in-house tool. So for that we are adding that benefits. For அந்த டூல் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் எம்எல் ஒர்க் வந்து எங்களோட இன்னொரு டீம் பண்ணிருக்கு. நான் ஜஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் மட்டும். ஸோ ரைட்டிங் த பைத்தன் கோட் அண்ட் C# அண்ட் PowerShell. ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் வந்து we are using the codes. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் இயரில் வந்துட்டு எனக்கு நியூவாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஏர்லியராக அவங்க வந்து பேட்சிங்க்கு வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அதை வந்து எங்களை வந்து எடுத்து பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு இது பண்ணேன். we are 2 in a team. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து 2 பேர் இருக்கோம். ஸோ ஷேர்ட் ரிசோர்ஸ். ஸோ நான் மட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன் பிட்வீன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக போகல. ஸோ we are discussed and we have enhanced that process and all. So after that வந்து it is got failed. ஸோ பிகாஸ் வந்து நமக்கு இது எல்லாமே வந்து இந்த லெகசி சிஸ்டம் மாதிரி ஏடியில் இது பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மிஷின்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு கொண்டு போனோம். இப்போ வந்து அவங்க என்னை வந்து எனக்கு கொடுத்த என்ன கமாண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ we have a team of 5 to 10 members, you need to utilize them. ஸோ இப்போ வந்து என்னால் வந்து அவங்கக்கிட்ட சில ஒர்க்ஸ்லாம் நான் வந்து கொடுத்து என்னால் வந்து ரிட்டர்ன் பண்ணி வாங்க முடியல ஒர்க்கு. ஸோ இஃப் ஐம் கோயிங் டு கிவ் சம் ஒர்க் ஐ நீட் டு சிட் அண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து நான் அவங்களையும் வந்துட்டு என் மேனேஜருக்கு முன்னாடி எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணவும் பண்ணலை. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ யூஆர் நாட் ரெடி டு ஹேண்டில் த டீம் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னால் வந்து நான் லாஸ்ட் 1 இயராகவே வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். என்னால் வந்து டீமுக்கிட்ட வந்து ஒர்க் வந்து கொடுத்து வாங்க முடியல. அந்த ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிக்க முடியல. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அந்த நான் ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து வாங்க முடியல. அந்த ஸ்கில்ல வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இது வரைக்கும் என்னால் வந்து ஒரு கிளியராக வந்து இது பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ உங்களோட சஜஷன் இதில் நான் என்ன பண்ணலாம், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. எஸ், பட் ஐ வுட் லைக் டு கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், எஸ்பெஷலி கிருஷ்ணா, இஃப் யூ ஒர்க் இன் அ டீம் lead or something like that. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது என்னன்னா, யூ ஹேவ் அ more than 5 to 6 experience, you not even handle 5 to 10 members அந்த மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகே, அப்படிலாம் இல்லை. நான் வந்து ஐ ஹேவ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10 பீப்புளாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை இனிஷியலி. இப்போவும் நான் பண்ண முடியல தெரியல எனக்கு. பட் இட்ஸ் a different level of
அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது என்ன வேணால் சொல்லலாம். அவங்க 5 இயர்ஸ்னால் நீங்கள் 5 மெம்பர் ஹேண்டில் பண்ணணும்னா அப்புறம் என்ன, லைக் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அப்படி கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஓகே வந்துட்டு இது வந்து இட் டேக்ஸ் அ ஒர்க் அண்ட் தென் இட் டேக்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ ஜி. ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஹேண்ட்லிங் அ மிஷின் கிடையாது. அது ஒரு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்சதுல நான் கரெக்ட். நினச்சேன், ஓகே டாஸ்க் அசைன் பண்ணுவோம், அவங்க முடிக்கணும். நான் லைக் நான் என்ன எப்படி நினச்சிட்டு இருந்தேன், நம்மளாம் முடிச்சிடுவோம்ல, முடிச்சு கொடுத்துட்றோம், பதில் இருக்குது, எல்லாமே முடிச்சு கொடுத்துட வேண்டியதானே நான் நினச்சேன். பட் தட்ஸ் நாட் அ கேஸ் வித் பீப்புள். அப்படி ஒர்க் ஆகலை. ஸோ தே நீட் எ ட்ரைனிங், தே நீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு இது தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அப்படி நம்ம கிரியேட் பண்ணி முடிக்கும் போது அந்த மெம்பர்லாம் டீம்லேயே இருக்க மாட்டாங்க, போயிடுறாங்க, புது மெம்பர் வந்துடுறாங்க. ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர். பட் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா ஜி, 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இஸ் நாட் ஈக்குவலி ஸ்கில்டாக இருக்க மாட்டாங்க. இதுவும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் திங்ஸ் ஹியர். ஸோ அதில் சம் பீப்புள் வில் பி அவங்க கொடுத்தா டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க, தே வுட் ஒர்க் வெல், அந்த மாதிரி பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்களா 5 பேரில்? டிட் யூ ப்ரொஃபைல்டு அந்த மாதிரி ப்ரொஃபைல் பண்ணியிருக்கீங்களா? 5 பேருமே சேமாக இருக்காங்களா? இல்லை உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல 5 பேரில் ஓகே 2 பேர் நல்லா பண்ணுறாங்க, 2 பேர் இப்படி கொஞ்சம் மீடியமாக இருக்காங்க, ஒருத்தன் ஒன்றுமே பண்ண மாட்டான், இந்த மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் டீப்பா இது பண்ணதில்ல. ஆனா ஓரளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டேட்டா இது பண்றதுல மட்டும் கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்றதுல மட்டும் லேக் ஆகும். ஸோ அவங்க வந்து எப்படி அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்றாங்களா இல்லை அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. இப்போ நான் வந்து போகும்போது என் மேனேஜர் இன்னொருக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு இதுவும் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஸோ ஆக்சுவலி நானும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கும் ஆக்குப்பைடாக தான் இருக்கு. ஸோ இப்போ அவங்க கூடயே உட்காந்து என்னால் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கால், இல்லைன்னா 1 hour to 2 hours கால்ஸ் கூட வந்துட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ வி கேன் டிஸ்கஸ் அண்ட் டெய்லி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே ஆர்எல்ஸ் 1 or 2 days கழிச்சு கேட்டால் கூட அந்த இது வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது இது பண்ண முடியும். இதுக்கு தென் இன் தட் கேஸ் உங்களுக்கு ஃபுல் டைம் 100% அவங்க ரிசோர்ஸ் இல்லைன்னா ட்ரை டு செட் அப் அ ப்ராசஸ் ஜி. தட் இஸ் அ வெரி பெஸ்ட் திங். நீங்கள் வெதர் நீங்கள் ஜீரா ரன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஜீரா லைக் ஸ்க்ரம் ரன் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் அ பெஸ்ட் திங். 15 minutes ஸ்டாண்டப் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரம்மா இல்லையா ஜி, இல்லை வாட்டர் ஃபால்? ஸ்க்ரம்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நாங்கள் அந்த அஜைல் மெத்தடாலஜி தான். பட் ஆனால் டெய்லி ஸ்டாண்டப் கால் மட்டும் இருக்கும். ஸோ டெய்லி அதில் வந்து ஸ்டாண்டப் கால் இருக்கும், கரெக்டாக? ஆமாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டப் காலில் அவங்க அந்த ஜீராக்கு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க? லைக் கரெக்டாக சொல்கிறாங்களா, இல்லை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டே இருந்து கடைசி நாளில் வந்து முடியலைன்னு சொல்கிறாங்களா? இல்லை, ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி வருது. அப்புறம் நம்ம போயிட்டு பார்க்கும்போது அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து தென் நீங்கள் வந்து ஏர்லியாக பாருங்கள். லைக் நான் என்னோட டீமில் அப்படி தான் இருந்துச்சு. இப்படி நடந்துச்சு. ஏன்னா இந்த சினாரி உங்களுக்கு மட்டும் நடக்கல, அதை மட்டும் ஞாபகம். எவ்ரிபடி நடக்குது. இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நமக்கு எக்ஸ்பேண்ட், டீம் எக்ஸ்பென்ஷன், ப்ராஜெக்ட் இதெல்லாம் வரும். ஸோ யூ ஹேவ் டு கெட் இட் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் என்னோட டீம்லனா, இப்போ ஃபஸ்ட்டு தடவை லைக் இனிஷியலாக ஓகே அவன் சொல்கிறாருன்னா ஓகே விட்டுருவேன். பட் ஒன்ஸ் இந்த இஷ்யூ நடந்துருச்சுன்னா ஐ புட் தம், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த வேர்ட்ஸ். அவங்க சொல்கிறத நான் அதுக்கடுத்து நம்ப மாட்டேன். என்ன பண்ணுச்சுன்னா ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே இது என்ன நடந்துச்சு, இந்த ரிசல்ட் இப்படி வந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ணலன்னா நம்ம வி ஹேவ் டு ஆஸ்க், வி கேனாட் சிம்பிளி லீவ். அப்படி பண்ணும்போது அவங்க அப்படி அதுக்கப்புறம் பண்ணிடுவாங்க. லைக் ஓகே இந்த கொஸ்டின் கேட்டோன்னே இல்லைங்க அப்படின்னு இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்புட் கொடுத்தீங்கன்னா தே வுட் ஜஸ்ட், அவங்களும் பண்ண வேணாம்னு நினைக்கிறது மாதிரி இல்லை. ஸோ தே ஜஸ்ட் ஸ்ட்ரக் சம்வேர், தே டோன்ட் வாண்ட் டு டெல் இன் த கால். ஸோ அப்படி இருக்கும்போது தென் யூ ஆஸ்க் தெம், தென் அந்த ஒரு இதை சொன்னீங்கன்னா தென் தே வில் டூ இட். ஸோ அப்படி நடக்குது, என்னோட டீமில் நடந்துச்சு. அது அவங்களுக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ஹேட் லைக் எக்ஸ்ட்ரா டைம் கண்டிப்பாக நம்ம போடணும். அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தென் இட் ஒர்க்ஸ். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு இன்னொரு இடத்துலேருந்தும் டாஸ்க் அசைன் பண்ணுறாங்கன்ற போது தே வில் ஆப்வியஸ்லி உங்களோட மேனேஜர் கொடுக்குற டாஸ்க்கை ப்ரையாரிட்டியை வச்சு பண்ண பார்ப்பாங்க. லைக் இட்ஸ் ஃபைன் இல்லை, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் அப்படி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏர்லியாக ஸ்டேட்டஸை கேளுங்க. இல்லையா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒரு ஓப்பன் சேனல் அவங்க கூட நம்ம இனிஷியேட் பண்ணுறோன்னா இட் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஜி. அவங்களால நம்மக்கிட்ட இஷ்யூ இருந்துச்சுன்னா ஓப்பனாக சொல்ல முடியுதுன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்கன்னு சொல்லிட்டு அப்படி அட்லீஸ்ட் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு 2 பேராவது டீமில் இருக்காங்க இந்த இஷ்யூ நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள அப்புறம் தே வில் பிகாஸ் எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நாட் ஒரு பிரேக்கிங் நம்ம மேனேஜரு அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்குது. அதனால் தே டாக் டு தெம் செல்ஃப் அண்ட் அதில் ஒருத்தங்க தே வில் டாக் டு யூ. ஸோ அப்படி தான் ஐ ஹேண்டில் த டீம் அண்ட் இட் இஸ்
கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ். எல்லாருக்கும் இப்படி இது எனக்கு ஒர்க் ஆனது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. எனக்குமே இன்னும் ஒர்க் ஆக நிறைய இருக்குது. ஸோ Okay. பட் இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். Shall I add something? கண்டிப்பாக Hi Ji. Hi கண்டிப்பாக Ji. ஜி ஜெயலக்ஷ்மி ஜியா. Yeah. ஹாய் ஜி, ஹாப்பி நியூ இயர். நீங்கள் ஜெயன்னு பண்ணீங்க தெரியல. ஓகே, சூப்பர் ஜி, பேசுங்க. Okay. Yeah, சரவண் ஆக்சுவலி ஹாய் சரவண். ஆக்சுவலி நான் வந்து 2 டீமை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இப்போ ஜென்சி பசங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அது என்ன அப்படியே சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன்னு நினச்சிங்க. அப்படி இருப்பாங்க. ஒரு டீம் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்வியஸாக எல்லாத்துலேயும் பீப்புள் ஹேண்ட்லிங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்கில் தான். அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வைஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணாதான் பண்ண முடியும். ஆக்சுவலி மார்னிங் கால்லே வந்து ஒரு நம்மளுக்கு ஸ்க்ரம் இருக்கு. இது இப்போ ஏதோ வாட் எவர் நீங்கள் வந்து ஜிரா ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க, அது வந்து ஒன்லி ஃபார் கிளைண்ட்டுக்கு தான். ஆப்வியஸாக இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் கிளைண்ட்டுக்கு தான். நம்ம ஃபாலோஅப்க்கு நமக்குன்னு ஒரு டெய்லி ஸ்டாண்டப் கால் கூட ஒரு எக்ஸல் ஷீட்டோ வாட் எவர் நீங்களோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும், சென்ட்ரலைஸ்டாக ஷேர் பாயிண்ட்ல. அவங்களோட நான் பண்ணுறது அப்படிதான். இப்போ எனக்கு ஒரு டீம் இருக்காங்கன்னா, என்னோட டீமில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ஸ்டாண்டப் கால்லேயே நான் ஒரு மார்னிங் ஸ்டாண்டப் கால்னா ஃபர்ஸ்ட் கால், அது வாட் எவர் பீரியட் இருக்கும், டைம் டியூரேஷன் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஆஃப்டர்நூன் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து என்ன எஸ்டர்டே என்ன முடிச்சிங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஈவினிங் கேட்டுருவோம். இன்னைக்கு உள்ளதுக்கு என்ன பிளானிங், என்ன ஸ்ட்ரக்அப் பண்றீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு 2 டீமா பிரிச்சிடணும். ஒன்று வந்து என்னன்னா தானா ஓனர்ஷிப் எடுக்கிற ஒரு டீம். அவங்கள வந்து ஓனர்ஷிப் எடுக்க வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேணாம். அவங்களா செஞ்சுப்பாங்க. அவங்கள ரொம்ப பார்க்கவே வேணாம். அவங்களா ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. அதை நீங்க பிரிக்கணும், பீப்புளை பிரிக்கணும். இன்னொரு டீம் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் பண்ணணும்னு ஒன்று குரூப் இருக்கும். அது வந்து அவங்கள வந்து செஞ்சிட்டியான்னு வேற வழி இல்லை, அப்படிதான் கேட்டாகணும். அதை பீப்புளை நீங்க பிரிக்கணும், 2ஆ பிரிக்கணும். யாரெல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்க வந்து இடையில ஒரு ட்ரிப் ஃபாலோ பண்ணிக்கணும். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இடையில ஒரு ட்ரிப் ஃபாலோ பண்ணிட்டு, அது எப்படின்னா அதாவது ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல இல்லாம அது கமாண்டா இல்லாம ஒரு ஹாய் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேனர்ல போயிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் தான் நைட் வரைக்கும் உட்காந்து ஒரு அப்படின்னு உங்களோட பெயினை வந்து அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களே கொஞ்சம் பாண்ட் ஆயிடுவாங்க. நான் அப்படிதான் டீல் பண்றேன். இல்லை நான் தான் உட்காந்து பண்ணோம், நீங்க போயிடுவீங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெயினை வந்து உங்களோட பெயினை புரிய வைக்கணும். அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கறத புரிய வச்சீங்கன்னா வந்துருவாங்க. சம்வேர் வந்து இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ற மாதிரியவே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க, பண்ணிட்டே இருக்கேன், ஆனிட் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ணலங்கிறதெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஃப்ரேம் ஒர்க்கா வாங்கி வச்சுக்கணும். மாடல்ஸா எப்படி உங்களோட ஃப்ளோ இருக்கோ, டேட்டாவா பண்ணா டேட்டா ஃப்ளோ. இப்போ வந்து டேபிள் சைடா ஒரு எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் இருக்கா, எத்தனை டேபிள் பார்ட்டிஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஏன் ஸ்ட்ரக்அப் ஆயிருக்கு, ஏன் அந்த டேபிள் பண்ணல, எதை மாதிரி ஃப்ளோவோ அந்த மாதிரி ஃப்ளோவோ நீங்க வந்து ஒரு ஷேர் பாயிண்ட்ல இருக்கிறத நீங்க ஒரு மானிட்டரிங் பண்ணிக்கணும். முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு சென்ட்ரலைஸ்டா உள்ள ஒரு எக்ஸல் ஷீட்டோ ஒரு வாட் எவர் ஹேண்டில் ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல வந்து நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. அவங்களே ஓனர்ஷிப் எடுத்து அவங்களே அப்டேட் பண்ண வைக்கிறது அந்த. ஸோ அதில் வந்து ஃப்ளோ வந்து என்னன்னா அது ஒரு காம்படிட்டிவ் மேனரில் ஆகிடும். இப்போ வந்து ஒரு A% முடிச்சிட்டாங்க, B% ஆப்வியஸாக முடிச்சு ஆகணுங்கிறது அவங்களுக்குள்ளாரே ஒரு ஓனர்ஷிப் ஆகிடும். ஒரு டே பை டேல ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஒரு வந்து 1 வீக் அப்படியே டியூன் பண்ணிட்டா டே பை டேல வந்து அவங்களே ஓனர்ஷிப் எடுத்து ஒர்க் கம்ப்ளீட். அந்த வந்து என்ன செய்யணும், அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு குத்த வைக்கணும். எப்படி சொல்றதுன்னா ஒரு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ற மாதிரி, பாரு அவங்க பண்ணிட்டாங்க நீ பண்ணலங்கிறத வேற மாதிரி சர்க்காஸ்டிக்கா ஒரு மார்னிங் ஸ்டாண்டப் கால்ல ஒரு ஓகே பண்ணிட்டாங்க, ஓகே குட் அப்படின்னு அவங்க பண்ணவங்களை குட்டும், பண்ணாதவங்கள இப்ப ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒன்று பண்ணணும். ஆனா அவங்கள குத்தி காமிக்காம ஒரு மாதிரி பண்ணணும். பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பீப்புள் சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா இப்படி பண்ணீங்கன்னா இப்படி பண்ண. ஆனா மோஸ்ட்லி இப்ப ஃப்ரெஷர் வராங்க இல்லையா, மதன்குள்ளே போயிட்டாங்களா, இருக்காங்களா, மதன்குள்ளே ஒரு இது ஷேர் பண்ணாங்க. இப்போ நியூ ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு பதட்டத்தோடயே வராங்க. இப்போ வந்து அடுத்த வருஷம் 2வது வருஷம் இப்போ இன்னைக்கு உள்ள இருக்க மதனுக்கு சொல்றதுதான். இன்னைக்கு உள்ள கொடுத்த உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணி பண்றதுனா நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு உள்ளதை வந்து 100% வந்து இன்னொன்று வந்து பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண, இன்னைக்கு டே கரெக்டாக நல்லா பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே நல்லா பண்ணலாம். இப்படிதான் ஒரு ஒரு செயினை வந்து கரெக்டாக நீங்கள் செயினை ஒழுங்காக கோக்காம நாளைக்கு உள்ள செயினை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உள்ள செயினை நல்லா கோக்க கற்றுங்க. செயின் நல்லா ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிடும், ஒரு லூப் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால அந்த அந்த கன்ஃபியூஷனாக இல்லாமல் அந்த பதட்டம் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னன்னா
ஒரு ஃபோக்கஸ் வேணும். ஒரு இதுதான் கோலு, இதுதான் வந்து ஃபோக்கஸா போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பதட்டம் வராது. மதனுக்கு சொல்றேன் இது. இதுதான் விஷயம். ஒன்றும் பெரிய ஐடி வந்து ரொம்ப ஈஸி, ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு ஆனா என்னன்னா கொஞ்சம் இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச் வேணும். நான் 2 டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெலிவரி மேனேஜர்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி ப்ராப்ளம் வந்து என்னன்னா இப்போ உள்ள லேட்டஸ்டா ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்றாங்களே ஜென்சி பசங்க, அவங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப லெத்தாலஜா இருப்பாங்க. லஞ்சுக்கு போனாங்கன்னா லஞ்சுக்கு போயிடுவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவங்கெல்லாம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ஆப்வியஸாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ளவங்களை எல்லாரையும் மைக்ரோ பண்ணிட்டியா இல்லையா. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் இதாக தான் நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து அப்போ இமெயிலில் வந்து பாலிஷாக அனுப்பிடுவேன். அவங்கள போய் கேட்க மாட்டேன், கொஷினாக கேட்க மாட்டேன். அவங்கள்ட்ட வெர்பலாக ம். இமெயில் வந்து பக்காவாக ரிட்டர்ன் பண்ணிச்சு, ஒரு பெரிய மெயிலாக அனுப்பிச்சு வித் டெலிவரி மேனேஜருக்கும் அனுப்பிச்சு, அது ஒன் ஆஃப் த எஸ்கலேஷன் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். இது வந்து பண்ணணும். ஒரு டெலிவரி மேனேஜர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்டோட லீடர்ஷிப் ஏதாவது ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு சிசி வச்சு ஒரு கரெக்டாக வெர்ஷன் எழுதி இந்த மாதிரி சோவன் சோ அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராக்கர் வச்சிருந்தா தான் இந்த டேட்டில் அசைன் பண்ண இது சோஃபார் இன்னும் வரல, இப்படி கொடுத்துருந்துருக்கணும், அதிகம் மீறி போயிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கும் போது, ஸோ இவங்க பண்ணலாம் அடுத்தது லெவலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் புரியும். அடுத்தது அவங்களோட ப்ரொமோஷன் இதிலலாம் ஹிட் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆம்பியஸாக அதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதான் ட்ரிக்கே. வேற வெர்பல் ம். வேர்ட்ஸ், வேற எந்த வேர்டும் யூஸ் பண்ணாலும் ஹெச்ஆர் மேனேஜருக்கு போயிடுவாங்க. வேற எதுவுமே பண்ண முடியாது. அழகா அவங்கள்ட்ட வாங்க தான் கத்துக்கணும். ஐ ஹோப் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஜி. இதுல வந்து நீங்க சொன்னதுல இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் லேக் ஆயிட்டு இருக்கேன். ஸோ இந்த அந்த மெயில் மேனேஜ் பண்றதுல மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து நான் வந்து ஃபாலோ அப் எல்லாமே வந்து டீம்ஸ்ல தான் பண்ணிருப்பேன் மேக்ஸிமம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமா போகும்போது தான் நான் வந்து மெயில் போடுவேன். ஸோ இன் பிட்வீன்ல வந்து நான் அந்த மெயில் வந்து இல்ல அதேதான். நீங்க டீம்ஸை யூஸ் ஃபாலோ பண்ண பண்ணா டீம்ஸ்ல வந்து ஒரு குரூப்பா வச்சீங்க. அந்த குரூப்ல வந்து அந்த அந்த பர்சனை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. யாரு வந்து உங்களோட சீனியரோ பயப்படக்கூடியவங்களோ, இப்ப கண்டிப்பா பயப்படுவாங்கல்ல, அவங்கள வந்து நீங்க அவங்களையும் வந்து தெரியணும், அவங்களுக்கும் தெரியணுங்கிற மாதிரி இப்போ ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுங்க. டீம்ஸ்லயே நீங்க ஃபாலோ போறீங்களா, ஓகே. நீங்க அவங்க அவங்க அந்த ஒரு பர்சன், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோ ஒரு டெலிவரி மேனேஜரோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களே அவங்கள லூப்ல வச்சுக்கும் போது அவங்களுக்கும் தெரியும் போது ஓகே. ஒரு ஒன் டைம்ல வந்து அது வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்களே நீங்க போய் அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறது கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக் தான் அதெல்லாம். புரியுது ஜி. டீம்ஸ் வாட் எவர் ரிட்டன் மேட்டர்ல இருந்ததுன்னா பெட்டர். நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பேசவே கூடாது ஃபர்ஸ்ட். இது வந்து ரொம்ப இன்னைக்கு உள்ள ஹெச்ஆர் பாலிசி படி அவங்கள்ட்ட வேர்ட்ஸ் விடுறதோ எதையுமே பேசாம ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட நீங்க பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து அப்போ உங்க வீட்டு வேலையை செய்யல, ஆஃபீஸ் வேலை தான், அவங்களும் அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை வாங்கி தான் ஆகணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து எதுக்கு ஒர்க் பண்றோங்கிறது நமக்கு தெளிவா இருந்தோம்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதை ஹேண்டில் பண்றது. ஆனா அது வந்து ரிட்டன் மெட்டர்லேயே நீங்க பண்ணிட்டீங்க பெட்டர். ஆனா அவரை வச்சுட்டு பண்ணுங்க, அதான் ரொம்ப உங்களுக்கு சேஃப்டி. ஓகே ஓகே ஜி. ஓகே குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஜெயலக்ஷ்மி ஃபார் யுவர் இன்புட்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணீங்க. குட். அண்ட் எஸ் சரவணன் வில் ஃபாலோ அப் இன் 2026 பார்க்கலாம் எப்படி how it's progressing. We will continue to see. We can discuss in the forums going forward. So, thank you. Thank you Jailesh. Thanks Saravan. Yes, so I think Madan, I would end with உங்களோட இதுக்கு இன்புட்ஸுக்கு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். பிகாஸ் எஸ் எஸ் ஜெயலக்ஷ்மி சொன்ன மாதிரி அண்ட் டிஸ்கஷனில் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அண்ட் சரவணன் சொன்னாங்க வாட் இஸ் த இஷ்யூஸ் டீம் லீட்ஸ் ஆர் ஃபேஸிங் அண்ட் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களோட இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ எஸ் திஸ் இஸ் நாட் ஓன்லி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் த மோர் யூ ஹெல்ப் த லீட், இது டீம் லீடராக இருக்கவங்களுக்கும் அதே தான், த மோர் ஹீ ஹெல்ப்ஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் சம்படி தென் ஆப்வியஸ்லி நம்மளோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ ரீசெண்ட்லி நான் இது முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன், பட் ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் ஒன்ஸ். எங்கள் டீமில் தெர் இஸ் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் இருந்தாங்க. அண்ட் அதில் யூ ஹாவ் டு ப்ரமோட் 1 person அப்படின்ற போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு எங்கள் டீம்லேயே வந்து 5 years இருக்காரு, இன்னொருத்தர் வந்து 2 years இருக்காரு. யாரை ப்ரமோட் பண்ணுவோம்? லைக் ஜஸ்ட் ஓகே இந்த கண்டஸ்ட் மட்டுமே உங்களுக்கு சொல்ல. ஓகே லெட்ஸ் சி ஃப்ரம் ஹியர் யார் ப்ரமோட் பண்ணுவோம்? நீங்கள் சேட்டில் கூட போடலாம், இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் ஆல்சோ, எனிதிங் இஸ் ஃபைன். ஜஸ்ட் உங்களுக்கு எவ்ரிபடி கேன் கெஸ். ஒருத்தர் 5 years டீமில் இருக்காரு, இன்னொருத்தர் இப்போ தான் 2 years ஜாயின் பண்ணார்.
யாருக்கு ப்ரமோஷன் போகணும் இந்த வித் திஸ் டேட்டா வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5 years or 2 years? மதன், ஐ திங்க் மதன் அவரோட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்புட். ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்களே, ஒன்லி இயர்ஸ் இல்லை மட்டும் தான் சொல்லி. ஃபஸ்ட்டு ஐ வாண்டட் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ தட் எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஜிக்காக பார்த்தா 5 years கரெக்டாக. மதன் யோதே? I think it's on mute. But yeah, let's see. Yes, correct, Jalakshmi. Like பிளைனாக பார்த்தா 5 years இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் கரெக்டாக. 5 years இருக்கான்ப்பா, நம்ம இல்லை டெடிக்கேட்டடாக இருக்கான், ஒரு ஒரு லாயலாக இருக்கான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி திங்க். ப்ராப்ளி ப்ரீவியஸ்லி அப்போ திங்க் பண்ணோம், பட் இங்கே அப்படி இல்லை. ஹவு இட் ஹேப்பன் இஸ் இந்த 2 yearsல வந்தவங்க ஹீ ஷோட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீம் லீட் பண்ணுற வேலையை he don't have any team lead position எதுவுமே இல்லை, பட் he think beyond team lead and then அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணார். then he obviously அவருக்கு தான் there is I was in the position to recommend, so I recommended him. என்னோட பிகாஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணால் ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன், பட் அது டாப் லெவலும் அக்செப்ட் பண்ணும். பட் தே ஆல்சோ அக்ரீட், ஓகே இவர் வந்து இஸ் டிசர்வ் இட்ன்றது 2 yearsல உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. பிகாஸ் he showed he took ownership so well, he got it. அண்ட் அப்படி இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஆட் பண்ணோம். ஓகேங்க, அவர் வந்து டெலிவரி பண்ணார். அப்போ 2 years வந்துட்டு அவர் வந்து என்ன ராப்பகலாக ஒர்க் பண்ணாரா, வீக்கெண்ட்லாம் ஒர்க் பண்ணாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஹி ஒர்க் ஜஸ்ட் ரெகுலர் ஹவர்ஸ், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். அவர் லைக் ப்ராப்ளி லிட்டில் பிட் ஒர்க் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஆஸ் பர் ஐ நோ, பிகாஸ் சிஸ்டமில் நான் அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். நோ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஐ அப்ரூவ், பட் ஹீ ஒர்க் ஆன் இட். அவர் கிடச்சிது. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்லேயே ஹீ டெலிவர்ட் இட் அண்ட் ஹீ ஹேண்டில் த டீம், எல்லாமே பண்ணார். லைக் நானே என்ன ஷாக் ஆகிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். பிகாஸ் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ ஷுட் இஃப் நான் ஒர்க் பண்ணணும்னா இவரை மாதிரி ஒருத்தர் நான் ஒர்க் பண்ணுங்கன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸோ ஆர்கனைஸ், ஸோ வெல், ஸோ டெலிவரி எல்லாமே பண்ணார். அண்ட் இட்ஸ் அந்த மாதிரி வி நீட் டு மேக் அவர் செல்ஃப். பிகாஸ் இப்போ எனக்கு நான் ப்ரமோஷன் வேணும்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகேங்க எங்கள் மேனேஜருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஐ ஷுட் கோ பியாண்ட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் அண்ட் தென் ஹெல்ப் தட் லெவல். அவரும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணார். லாஸ்ட் இயர் வருஷம் நடக்குமே ரிவ்யூ மீட்டிங்கில் அவர் தான் சொன்னார், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, பட் யூ கேனாட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் மீ, யூ கோ பியாண்ட் மீ. பட் இந்த மாதிரி லீடர் கிடைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பெனிஃபிட்டு அது ஒரு லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில மேனேஜர் இல்லைங்க நீ என்ன தாண்டி நீ அந்த மேனேஜர்லாம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நம்மளோட விசிபிலிட்டி இஸ் லிமிட்டட், நம்மளோட ரீச் லிமிட்டட். பட் இங்கே ஹீ என்கரேஜ் மீ டு டூ. நீங்கள் வந்துட்டு என்னோட மேனேஜர்கிட்ட பேசி அவருக்கு மெயில் போடு, இந்த மாதிரி யூ கிரியேட் யுவர் ஓன் திங் ஸோ தட் ஐ கேன் நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா, உனக்கு வந்து பாயிண்ட்ஸை கூடிய. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஒய் ஐ ஷுட் ப்ரமோட் யூ, ஒய் ஷுட் கிவ் மோர் மணினா யூ கிவ் மீ த பாயிண்ட்ஸ். அதுதான் எவ்ரிபடி இஸ் லுக்கிங். ஸோ திஸ் இஸ் அ வே டு ப்ரொசீட் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் இந்த இதில் ஷேர் பண்ணுறது எல்லாமே எவ்ரிபடிஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் லைக் இது புக்லையோ அப்படிலாம் இல்லை, இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஜெயலக்ஷ்மி ஷேர் பண்ணது, எவ்ரிபடி ஷேர் பண்ணது எல்லாமே இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹோப் இது நிறைய பேர் ரெசனேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். Yes, with this we'll close this week's weekly meetup. So thanks a lot for joining. நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் என்னோட இன்ட்ரெஸ்டிங் ஆன டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆரம்பம். பாய். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.